கும்மிடிப்பூண்டியில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று கூடிய அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள KLK அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2002ஆம் ஆண்டு +2 படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் 22 ஆண்டுகள் கழித்து ஒன்று கூடிய சம்பவம் முன்னாள் மாணவர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கும்மிடிப்பூண்டி KLK அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2002ஆம் ஆண்டு +2 படித்த 200 மாணவர்கள் 22 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று கூடியதோடு அவர்கள் படித்தபோது அவர்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களையும் வரவழைத்து அவர்களை கௌரவித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கும்மிடிப்பூண்டி KLK அரசு மேல்நிலைப் பள்ளியின் 2002ஆம் ஆண்டு +2 படித்த மாணவர்கள் நடத்திய இந்த நட்பின் சந்திப்பு நிகழ்வில் அவர்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களான L எழிலரசி, K ஜெயச்சந்திரன், KG சடகோபன், P அண்ணாமலை, KG சிவலிங்கம், AL வாசுதேவன், V முருகராஜ், K சந்திரசேகர், E பன்னீர்செல்வம், NS வாசு, S சரோஜினி ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் இந்த விழாவில் KLK அரசு மேல்நிலைப் பள்ளியின் தற்போதைய தலைமை ஆசிரியர் மினி, உதவி தலைமை ஆசிரியர் வள்ளிமுத்து, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் R ரமேஷ் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் அவர்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களுக்கு சால்வை மற்றும் நினைவு பரிசளித்ததோடு முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்களின் கால்கள் விழுந்து ஆசி பெற்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பின் ஆசிரியர்கள் பேசும்போது அவர்களிடம் படித்த மாணவர்கள் தற்போது மருத்துவர், பேராசிரியர், பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகிப்பதோடு சிலர் தலைமை ஆசிரியராகவும் பணிபுரிவது பெருமகிழ்ச்சி அளிக்கின்றது என கூறினர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் சார்பில் மின்விசிறி, மேசை உள்ளிட்ட பொருட்களுடன் 2 வகுப்பறைகள் சீரமைக்கப்பட்டு அந்த 2 வகுப்பறை கட்டிடங்களை ஆசிரியர்கள் திறந்து வைத்தனர். மேலும் கடந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த 10 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் நினைவு கேடயம் விழாவில் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டதோடு நிகழ்வில் பங்கேற்ற 200 மாணவர்களும் நட்பின் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக அவர்களது குடும்பத்தாரோடு பலூன்களை பறக்கவிட்டு மகிழ்ந்தனர். இந்த விழாவின் போது முன்னாள் மாணவரும் தற்போது சவிதா பல் மருத்துவக் கல்லூரி மருந்தியல் துறை பேராசிரியராக உள்ள எழிலரசன் தேவராஜ் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் 12ஆம் வகுப்பில் முதலிடம் பிடிக்கும் அறிவியல் பிரிவு மாணவருக்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை, பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் என அறிவித்தது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் ஆசிரியர்களோடு பாடப்பிரிவு வாரியாக குழுப்படமும் தொடர்ந்து அனைத்து மாணவர்களும் குழுப்படமும் எடுத்து தங்கள் மகிழ்வை வெளிப்படுத்தினர். பின் அனைவருக்கும் விருந்து உபசரிப்பு நடைபெற்றதும் மாணவர்கள் அனைவரும் ஆடல் பாடல் என தங்கள் நட்பை வெளிப்படுத்தினர். நான் உங்களுக்கு ஆசிரியராக இருந்தனா என்றது எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கெல்லாம் நீங்க எங்கிட்ட படிச்சீங்க இல்ல உங்களுக்கு நான் ஒரு ஆசிரியர் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிராப்தத்தை கடவுள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது நினைச்சு நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி இந்த KLK பள்ளியில என்னுடைய பெயருக்கு பின்னாடி 2018 பொன்னேரி பள்ளிக்கு மாற்றலாகி போயிட்டேன். இப்ப கூட என் பேருக்கு பின்னாடி KLK தான் வரும். என் பேர் எழுதுவேன், கீழே எழுதி பேர் எழுதுவேன். பின்னாடி டிகிரி போறேன்னா இல்லை KLKன்னு வரும். அது என் கூடயே அப்படியே வந்துடுச்சு. நம்முடைய மாணவர்களையும் கண்டிப்பா வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இந்தியா வல்லரசு ஆகுமா? கண்டிப்பா ஆகும், நிச்சயமாக. அது உங்களுடைய அந்த ஆர்வத்தையும் இப்ப இருக்கக்கூடிய எழுச்சியும் பார்க்கும்போது நிச்சயமா நீங்களே இவ்வளவு ஆர்வத்தோட நீங்க +2 படிக்கும்போது இப்படி இருந்தீங்களான்னு எனக்கு உண்மையிலேயே சந்தேகமா இருக்குது. ஆனா இப்போ ஒரு எழுச்சியை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆர்வமா இருக்குது. கண்டிப்பா இந்தியா கூடிய வரையில வல்லரசு ஆகிவிடும். இந்த அடுத்தபடியாக மோகன், அடுத்தபடியாக கலைஞர்,
மாறிவிட்ட பையன். ஆனா இந்த பேட்ச் ஒர்க்ல பார்த்தேன். இவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். திரு பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை ஹிஸ்டரி குரூப் நண்பர்கள் யார் விடாதீங்க